ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங் நண்பா. இன்னைக்கு ஒரு சிறப்பான சந்தோஷம் உங்ககிட்ட ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நம்ம கூட படிச்ச நண்பர்கிட்ட சந்தோஷம் பண்றது வந்து சிறப்பான விஷயம். இதுல என்ன சொல்ற ஓகே. வராங்கன்னா, எம்ஜிஆர் பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த பாட்டை கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோன்றார் இல்லையா? என்ன ம். என்ன மீனிங்னா, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்த்து நம்முடைய சின்ன சின்ன தவறுகள் இருந்தா கூட நம்ம தான் திருத்தணும். இத வந்து ம். நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும் நம்முடைய முன்னேற்றத்துக்கும் நாம் தான் காரணம். இத வந்து பிறரை காட்டுற கையை காட்டுறதையோ இல்ல வந்து நம்ம சூழ்நிலையை கை காட்டுறதோ வந்து நம்மளுடைய அறியாமையினுடைய உச்சக்கட்டம். நம்ம அறிவு ஆ. நமக்கு இல்லைன்றத நம்ம ஒத்துக்காம என்ன பண்ணுவோம், நம்ம சூழ்நிலையை கையை காட்டுவோம். ஆ. பட் அது வந்து எப்படின்னா, இது இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, எப்படி என்னுடைய ஆரோக்கியம் எனக்கு வீணா போகுது, எப்படி என்னுடைய என்னுடைய எனக்கு வந்து என்னோட முன்னேற்றம் எனக்கு தடைபடுதுன்னா, எனக்கு அறிவியல விழிப்புணர்வு இல்ல, நான் உணவுல எனக்கு சரியான விழிப்புணர்வு இல்ல, உறக்கத்துல சரியான விழிப்புணர்வு இல்ல, என்னுடைய தேக பந்தத்துல எனக்கு சரியான விழிப்புணர்வு இல்ல, நான் எல்லா எல்லா விஷயத்துக்கும் பயப்படுறேன், வளர இந்த 4 விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்கன்றாரு. உயிர் நஷ்டமாகுதுன்றாரு. உனக்கு ஆ. வந்து இந்த பயம் இருக்கக்கூடாது, இந்த இல்லற வாழ்வியல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும், அப்புறம் வந்து உறக்கத்துல கவனமா இருக்கணும், உணவுல கவனமா இருக்கணும்ன்றாரு. இந்த ஓ! இந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து விழிப்புணர்வு இல்லாம நம்ம சிந்திச்சு பார்த்து நம்ம தவற திருத்திக்காதனால தான் நம்மளுடைய உயிர் லாஸ் ஆகி நம்ம செத்து போறோமா. இத சத்து செத்து போகாம இருக்கிறதுக்கு ஒரு சாகா கலைஞனே அவனுக்கு கொடுக்குறாரு. ஆ. ஸோ இத மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆரோக்கியம் அதுல தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா அது எப்படி புரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு விஷயத்த புலி கூட பசித்தா புல்ல தின்னாதுன்றாங்க. அதே மாதிரி மாடு கூட பார்த்தீங்கன்னா தனக்கு மாற்று உணவை தேடாது. கடவுள் படைத்த உணவு தான் சாப்பிடுது. ஆனா மனுஷன் பார்த்தீங்கன்னா கரெக்ட். கண்டதையும் மேயறான். எதை வேணாலும் சாப்பிடுறான். இந்த ரைட்டு. நாக்குக்கு அடிமையாகி கண்டதையும் திட்டுறான். அப்ப அவனுக்கு என்ன ஆகுதுன்னா அது மூலியமா இந்த 3 குணங்கள் உருவாயிடுது. மனிதனுக்கு வந்து குணங்கள் உருவாகிறது வந்து அவனுடைய வாழும் சூழ்நிலையும் பிளஸ் வந்து இந்த உணவு தான் மெயின் ரோல் பண்ணுது. ஆ. இந்த உணவுல பார்த்தீங்கன்னா 3 விதமா இருக்குது. சாத்விக உணவு இருக்குது, ராட்சச உணவு இருக்கு, தாமச உணவு இருக்குது. அதுக்கு அந்த உணவுக்கு தகுந்த மாதிரி இந்த சாத்விக குணம், ராட்சச குணம், தாமச குணம்னு 3 குணங்கள் வந்துடுது நமக்கு. இந்த ஆ. சாத்விக உணவு எடுத்தோம்னா சாத்விக குணம் வருது இல்லையா? சாத்விக குணம்னா நற்பண்புகள் இயல்பா அமைதியா. இருக்கும். நற்பண்புகள் இயல்பா இருக்கும். அந்த நான்ற அகங்காரம் அதிகமா வராது. ஆ. ரொம்ப வள்ளலார் சொல்றாரு, நான் கை வீசி நடந்தால் கூட எனக்கு அகங்காரம் வந்துருமோன்னு கை கட்டினே நடந்தேன்றாரு. அவ்வளவு பணிவா ஓ! இருக்கிறாரு. அது மாதிரி அந்த நற்பண்புகளும் ஆ. கருணையும் அன்பும் பார்த்தீங்கன்னா இயல்பாவே இருக்கும். அத கருணையும் அன்பும் நற்பண்புகள் இருந்ததுன்னா இறைவனை நீச்சலித்து போகல. இறைவன் உனக்குள்ளேயே அந்த காட்சி கொடுப்பாரு. நீ ஓ! நீ வேற இறைவன் வேற இல்லைன்ற அளவுக்கு அந்த நற்பண்புகள் உன்னை மாட்டி விட்டுரும். ஆ. அது அந்த தான் அந்த அந்த சாத்விக குணக்கும் அந்த சாத்விக குணத்துக்கும் அது இருக்கிற குணம் அது பண்பு. இதே ராட்சச குணம் ஓகே. இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியா இருப்பாங்க. எல்லாத்தையுமே போட்டி எடுத்துக்குவாங்க. நீ ஒரு செயல் செஞ்சா அதோட நான் பெட்டரா பண்ணணும்னு ஒரு போட்டி எடுத்துக்குவேன். அதே மாதிரி நான்ற செயலை வந்து நான் அதிகபட்சமா மிகுதிப்படுத்திட்டே இருப்பாங்க. நான் எல்லாத்தையும் நான் தான்ன்றது மிகுதிப்படுத்திட்டே இருப்பாங்க. அது மாதிரி எல்லா ம். எல்லா விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும் இல்ல வந்து ஒரு எல்லாரும் மாதிரி நம்மளும் ஓடணும்னு சொல்லிட்டு அதுக்காக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கொஞ்சம் வீரியம் அதிகமா இருக்கும்னு வச்சுக்கேன். கொஞ்சம் அந்த புரியுது. அந்த அந்த நற்பண்புகள் வந்து இருக்கும். தனக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி அன்பு செய்வாங்க. எனக்கு பாதிக்கும். எனக்கு நீ அன்பு செய்யற நான் அன்பு செய்றேன். எனக்கு தீங்கு சரியா நான் உனக்கு தீங்கு தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த நற்குணங்கள்லாம் இருக்கும். பட் அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இந்த ராட்சச குணத்துல புரியுது. இருக்கிறவங்களுக்கு. இது தாமச குணத்துல ஆ. இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எந்நேரமே எதிர்மறை சிந்தனையிலே இருப்பாங்க. நீ நல்லது செஞ்சாலும் நீ சிரிச்சாலும் அவங்களுக்கு பிடிக்காது. நீ வாழ்ந்தாலும் ஓ! பிடிக்காது. அவனும் வாழ மாட்டான், மத்தவனும் வாழ விட மாட்டான். எந்நேரமும் ஓ! நெகட்டிவ் திங்க்ஸ்லயே இருப்பான். இதுல இந்த இந்த குணத்துல தான் உலகத்துல எல்லா மக்களும் இருப்பாங்க. இந்த 3 குணத்துல ஏதாவது குணத்துல இருப்பாங்க. அப்ப புரியுது. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய உணவு ஆ. ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது அங்க. இந்த எதிர்மறை உணவுகள் மட்டுமே எடுத்துட்டு வாழ்றவன், இந்த எதிர்மறை ஆ. சூழ்நிலையிலே வாழ்றவன் இந்த 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 தாமச குணத்துல தான் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு ஒரு நல்ல பண்புகளோட, நல்ல சூழ்நிலையும், நல்ல உணவு பழக்கவழக்கமும் இருக்கிறவங்க, கொஞ்சம் அந்த பிளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்லையா? வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க, ஒரு பக்தி பண்ணுவாங்க, ஒரு நல்ல நல்ல நாள் ஆ. கெட்ட நாள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு ராட்சச குணம் அதிகமா இருக்கும். ஆ. ஃபுல்லாவே கிரைம் பண்றவங்க பாத்தீங்கன்னா, அந்த தாமச குணத்துல தான் இருப்பான். ஓ! சாத்விக குணம்ன்றது நீ முழுக்க 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 உன்னை இறைவனிட்ட அர்ப்பணம் பண்ணி, அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். திருக்குறளை ஃபாலோ பண்ணணும், திருமந்திரத்தை ஃபாலோ பண்ணணும், திருவள்ளுவரை ஃபாலோ பண்ணணும். ஆ. என்னென்னலாம் வந்து நல்ல விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீன்னா சாத்விக குணம் தானாவே வரும். எல்லாருக்குமே அது இயல்பு தான். சாத்விக குணம் வந்து எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. எல்லாருமே அன்புக்கு அடிமை தான். இறைவனே அன்புக்கு அடிமை. ஆ. அதனால வந்து உயிருடைய அதிகபட்சமான ஏக்கம் என்னன்னா அன்பா இருக்கணும்ன்றது தான். அது புரியுது. அது அது என்ன பண்ணுது, அதுக்கு நடக்க மாட்டேங்குது. அதுக்கு மனுஷனுக்கு அது புரிய மாட்டேங்குது. அதை எப்படி சொல்றாரு ஒரு சித்தரு, மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு, மனிதனுக்கோ அவ்வளவோ தெரியாதப்பா, நாடு மெத்த நகரம் என்பார் சொர்க்கம் என்பார், நல்வினையோ தீவினையோ என்ன மாட்டார் அப்படின்றது. என்ன சொல்றாரு பாத்தியா? மாடுதான் ஆனாலும் அதுக்கு ஒரு வழி இருக்குது. ஒரு பள்ளம் இருந்தா கூட ஒதுங்கி போயிடும். மனுஷன் பார்த்தா பள்ளத்தை பார்த்து சிரிச்சுட்டே போவானா, எவனா ஒழுந்தா போறான் நான் ஒழுல நல்ல பார்த்துட்டு போயிடுவானா. அப்ப மாடுதான் பழமா? ஆனாலும் மரமா?
ஒரு ஒரு ரோட்ல ஒரு பள்ளம் இருக்குன்னு வச்சுக்க, பள்ளம் பள்ளம் ஓ பள்ளமா? ஒரு பள்ளம், பெருசா ஒரு பள்ளம் இருக்குது. ஒரு மாடு வந்தா கூட பாத்தீங்கன்னா அதை பார்த்துட்டு என்ன பண்ணும், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அதை நான். ஒரு பள்ளம் இருக்குதுன்னா அதை பார்த்துட்டு என்ன பண்ணுது, மாடு வந்து ஐயோ பள்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போகுது. மனுஷன் என்ன பண்றான், நல்ல வேலை பள்ளத்தை நான் பார்த்துட்டேன், நான் விட மாட்டேன், வேற எவனோ வந்தா விழுந்தா போறான், அதை பத்தி எனக்கு என்ன இருக்கு சொல்லிட்டு ஒதுங்கி போறான், அதை பத்தி சிரிச்சுட்டு போயிடுறான். ஓ அப்ப என்னன்னா, நல்வினை தீவினை என்ன பண்றாங்களாம், மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு ஒரு வழி இருக்குது மாட்டுக்கு கூட, மனுஷனுக்கு அந்த வழி கூட கிடையாது. இதனால வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படாது, மற்ற உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுன்றது அந்த அடிப்படையான எண்ணம் கூட இல்ல உங்களுக்கு. மனிதனுக்கும் அவ்வளவோ தெரியாதப்பா, மாட்டுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷனுக்கு இல்லைன்றது. நாடு மெத்த நகரம் என்பார் சொர்க்கம் என்பார்னா, இந்த உலகத்துல வாழ்றதையே ஒரு சொர்க்கமா நினைச்சுக்குவான். ஒரு பெரிய வீடு கட்டிக்கிட்டு, ஒரு பெரிய ஒரு தனக்கு தேவையான அத்தனை சௌரியம் பண்ணிக்கிட்டு இந்த உலகத்துல சௌரியமா வாழ்றதே ரொம்ப பெரிய சொர்க்கமா நினைப்பான். நாடு மெத்த நகரம் என்பார் சொர்க்கம் என்பார், நல்வினையோ தீவினையோ எண்ண மாட்டார். அவர்கள் வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் நினைச்சே பார்க்க மாட்டாங்க. இப்ப சொன்னார்ல எம்ஜிஆர் பாட்டுல, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, தவறு சிறுசா இருக்கையை திருத்தி கொண்டாரு பாரு, அந்த இடத்துல வந்து என்ன பண்ண மாட்டான், நல்வினை தீவினைன்றத நினைக்க மாட்டான். நான் எனக்கு தீவினை நான் மற்றவங்களுக்கு பண்றதை விட எனக்கு தீவினை அதிகமா பண்றேன், அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்காமலே இருப்பாங்க. எப்படி தீவினை பண்றேன்னா, என்னுடைய கண்ணு வழியா நான் வந்து நல்ல மட்டும் தான் பார்க்கணும், ஆனா இந்த என் கண்ணு தீய விஷயமும் பாக்குது. என்னுடைய மூக்கு வந்து நறுமணங்களை விரும்பாம இருக்கணும், ஆனா எல்லா நறுமணங்களை தேடி தேடி விரும்ப ஆரம்பிக்குது. என் நாக்கு வந்து ஒரு சாத்விக உணவு மட்டும் தான் சாப்பிடணும், ஆனா வந்து இந்த ராட்சச ஃபுட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் அடிக்ட் ஆகுது. என்னுடைய காது வந்து உயர்ந்த விஷயங்கள் தான் அதிகமா கேட்கணும், கண்டவன் திட்டிக்கிறதோ, இந்த மற்றவங்க சின்ன சின்ன உலக காரியங்கள் விஷயம் பேசுறதோ, குடும்ப விஷயங்களை பேசுறதையோ, இல்லை நடிகர் பத்தி பேசுற விஷயமோ, இது மாதிரி அற்ப விஷயங்களுக்கெல்லாம் என்னுடைய செவி வந்து அவங்களை கேட்குது, அது ரியாக்ட் பண்ணுது. பட் உயர்ந்த விஷயங்களை கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் செவிக்கு உணவுன்றாரு திருவள்ளுவர். பார்த்தீங்கன்னா செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும்ன்றாரு. அப்ப செவிக்கு ஒரு உணவு கொடுக்குற பழக்கம் நமக்கு தான் இருக்குது. மற்றவங்களுக்கு அந்த உணவு அப்படி ஒரு உணவு இருக்குதே தெரியாம போயிடும். அதனால வந்து இந்த நல்வினை தீவினை நினைச்சா மட்டும்தான் இது நடக்கும்ன்றாரு. இது எப்படிப்பா நடக்கும் அப்படின்னா, கொங்கணர் பாட்ட சொல்றாரு, மனமும் மதியும் இல்லாவிடில் வழி மாறுதல் சொல்லியே என்ன செய்வார், மன உறுதியும் வைக்க வேண்டும், பின் வாழை கிருபையும் உண்டாக வேண்டும்ன்றாரு. அதாவது மனமும் மதியும் இல்லாவிடில்னா உனக்கு வந்து மனசும் இல்ல, அந்த மனசுக்கு தேவையான அறிவும் இல்ல. இது ரெண்டும் இல்லைன்னா உனக்கு என்ன வழி சொன்னாலும் உனக்கு பிரயோஜனப்படாது. இறைவனுடைய அருளும் கருணையும் அன்பும் உனக்குள்ள வரைய வராதுன்றது. நம்ம கடவுள்கிட்ட போய் கும்பிடுறோம் இல்லையா, கடவுளை கும்பிடுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தகுதி வேணுமானா, நமக்கு நல்ல மனசு இருக்கணும். அந்த மனசு நம்ம கிட்ட தான் இருக்குது. அந்த மனசு வர்றதுக்கான அறிவு தெளிவை நம்ம வச்சுக்கணும். அது இல்லைன்னா கடவுளே வந்து உனக்கு வழி சொன்னாலும் உனக்கு வழி கிடைக்காதுன்னு தான் பொருள். இப்படி இருக்கக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல நேரம் கெட்ட நேரம், அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும், எனக்கு மட்டும் கடவுள் ஏன் அப்படி பண்றாருன்னு கடவுள் ஒன்று வந்துக்கும். அவரை கூட விட்டுக்க மாட்டோம், அவரு மேல பழி சொல்லுவோம். அப்போ வந்து இதுல வந்து என்னன்னா, இது அந்த இடத்துல சூப்பரா வேணும். மனமும் மதியும் இல்லாவிடில் வழி மாறுதல் சொல்லியே என்ன செய்வார், மன உறுதியும் வைக்க வேண்டும், பின் வாழை கிருபையும் உண்டாகும். அப்பதான் வந்து இறைவனுடைய அருளே உனக்கு வருதுன்ற. ஸோ எனக்கு கடவுளுடைய அருள் வேணும்னா நான் என்ன பண்ணணும், நல்ல விஷயங்களுக்கு மனம் வச்சு அதில் என்னுடைய அறிவை செலுத்தி அறிவை செலுத்தி அதை நான் செயல்படுத்தணும். என்னுடைய உடம்பால அதை செயல்படுத்தணும். அதுதான் மெய்ன்றாங்க. மெய்னா உண்மை. இந்த உடம்புக்கும் மெய் தான் பொருள். இந்த மெய்யை உணர்றதுக்கு இந்த மெய்யை தூய்மைப்படுத்திக்கணும், இந்த மனதை தூய்மைப்படுத்திக்கணும் தான் விஷயம். இந்த மெய்யை நான் சரி பண்ணாம, இந்த மனதை சரி பண்ணாம நான் இறைவனே எனக்கு வந்து தலைமையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணாலும் அது எனக்கு செல்லாது, நான் உருப்படவே முடியாது. அப்போ நான் உருப்படணும்னா மனமும் மதியும் இல்லாவிடியல் மனதையும் மதியையும் சரி பண்ணா மட்டும்தான் இறைவனுடைய அன்பும் கருணையும் நமக்குள்ள வந்து இறங்குன்றதுதான் பொருள். இல்லைன்னா அதுக்கான கதவை நம்ம மூடிடுறோம். புரியுது. சோ இது மாதிரி சொல்லு. நீ ஃபீல் பண்ணிருக்கியா? 100% அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அது நம்ம ஃபீல் பண்றது எப்படி தெரியும் தெரியுமா? இப்ப நான் பண்ற சத்துவிசாரம், இந்த சத்துவிசாரம் நான் பண்ணுவோம், நம்மளுடைய பசியை நம்ம மறக்கடிக்க செய்யும். சரி சரி. அது எக்ஸாம்பிள்ல சொல்றேன் பாரு. இப்ப நம்ம வந்து விரதம் இருக்காங்க, ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டா இருந்ததுன்னு வச்சுக்கேன், உங்க தேடுதல் இருந்ததுன்னா அது சூப்பரா சொல்ற. இப்ப பசி இது எதுவுமே தெரியாது. இது நார்மலா உலக கதையில சொல்லுவாங்க, உன்னுடைய பேஷன்ல நீ அந்த வேலையை செய்யக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப டீச்சிங் பிடிக்கும், நான் ரொம்ப தலைவலியா இருக்கும், ரொம்ப பசியா இருப்பேன், அந்த நேரத்துக்கு போவேன். எனக்காக கிளாஸ்ல 10 பசங்க வெயிட் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்த உடனே நான் டியூஷன் நடத்திட்டு இருந்தேன் இல்லையா, நம்ம டிப்ளமோ படிக்கலையே. இல்ல நீ என்னோட கரியரே என்னன்னு தெரியாது. ஏன்னா நான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், படிச்சதோட சரி. சரி இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம இத கண்டினியூ பண்ணுவோம் கண்டிப்பா. இப்போ நான் வந்து இ பப்ளிஷிங்ல வந்து புக் டிசைனரா இருக்கேன். புக் டிசைன் ஆமா, பப்ளிஷர். ஆமா 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 ஆமா. ஏன்னா கம்ப்யூட்டர்ல இருந்தா நீ நோண்டிங் நடந்த நிறைய வாங்கிடுமா? ஆமா ஆமா. அதுக்கப்புறம் என்ன ஜாப் எடுத்தேனே தெரியல. என்ன ஜாப் சொல்லலாம்? நீ காலேஜ் முடிச்சு இது பாலிடெக்னிக் முடிச்சிட்டு என்ன ஜாப்? பாலிடெக்னிக் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் டிகிரி மாஸ்டர் டிகிரி பண்ணேன், அதெல்லாம் கரஸ்பான்ஸ் பண்ணேன். டிகிரி பண்ணிட்டு அப்புறம் எம்எஸ்சி ஐடி பண்ணேன் கரஸ்பான்ஸ்ல.
இப்போ லாஸ்ட் இயர் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில இது பிஜி டிப்ளமோ இன் யோகா ஈவினிங் காலேஜ் ரெகுலர் போய் பண்ணேன். அது யோகா பண்ணன்னு தெரியும். அது ஆமா ஆமா recent ஆ ஆமா பண்ணது தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அது இவன் சொன்னான்னு நினைக்கிறேன். யாரு என்னது முருகானந்தம் சொன்னான். இது வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பேஷனை நம்ம வேலை செய்யக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இந்த இப்ப நீ சொன்ன தெரியுமா, நம்மளுக்கு தூக்கம் வராது பசிக்காதுன்னு சொல்றோம் இல்லையா, அது நடக்கும். இதுல வந்து இப்ப நம்மளுடைய வேலையில கவனம் வச்சு நம்ம வந்து பசிக்காம இருக்கக்குள்ள நம்ம உடம்பு கெடுதல் நடக்கும். ஏன்னா உடம்பு வந்து பசிக்கு ரெடி ஆயிடும், நம்மளோட ஆர்கன் வந்து உணவுக்கு ரெடி ஆயிடும். பட் உணவு கொடுக்காம நம்ம விட்டுருவோம், சிந்தனையில் அது இல்லாம கொடுக்காம விட்டுருவோம். இதுவே நீ இது வந்து தியானம் பண்ணக்கூடியோ இல்ல மாதிரி இந்த மாதிரி சொற்பு வழி கேட்கக்கூடியோ இல்ல மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம சிந்திக்கக்கூடியோ, அப்ப என்ன ஆகும், உனக்கு பசின்ற ஒரு உணர்வே வராது, அந்த ஆர்கனே அது ரெடியா இருக்காது. அப்ப அந்த பசியை மறந்த இலையில இருப்போம். அங்க பசியை மறக்கிறதுக்கும் இந்த பசியை மறக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுதான் பசி பிணின்றாங்க. இந்த பசி பிணியை ஜெயிக்கிறது தான் நம்ம பிறந்திருக்கோம். ஒரு ஊன உறக்கத்தை ஜெயிக்கிறது தான் நம்ம பிறந்திருக்கோன்றாங்க. இது எப்ப தெரியும்னா ரியலாவே நீ விஷயத்துல அனுபவிக்கணும். இப்ப நான் வந்து நிறைய நண்பர்கள் கூட நான் போயிட்டு இந்த போல பாடலாம் படிக்கக்குள்ள போய் உட்காரக்குள்ள பாத்தீங்கன்னா நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு படிக்காலம் 3-4 மணிக்கெல்லாம் கூட படிச்சுட்டு போவோம். ஒரு அனுப்புவது கூட டயர்டு இருக்காது. கொஞ்சம் கூட சோர்வு வராது, நம்ம தாக எடுக்காது, தண்ணி கேட்காது உடம்பு. அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப பூஸ்டாவே இருக்கும். அது எனக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியுதுன்னா, இப்ப நீ சொன்ன ஏதாவது ஃபீல் பண்றியா நீ கேட்ட இல்லையா, யோகா கிளாஸுக்கு நைட்டு சில நேரத்தில் ஒர்க் லிமிட்டமா ரொம்ப நேரம் தூங்குறது லேட் ஆயிடும், 3 மணி ஆயிடும் 2 மணி ஆயிடும். பட் காலையில 6 மணிக்கெல்லாம் யோகா கிளாஸ் ஆரம்பிச்சிருவேன். யோகா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 10 நாள் தூங்கி அந்த அளவுக்கு பிரிஸ்க் கிடைச்சிடும். பட் அதே கிளாஸ்ல ஆமா ஆமா அந்த 1 hour 1.5 hour கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் பயங்கர பூஸ்டா இருக்கும். திரும்ப இன்னொரு 10 மணி நேரம் இன்னும் எனர்ஜெட்டிக்கா ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கலாம்ன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அது அந்த தியான பயிற்சியுடைய நோக்கமும் அந்த பிராணாயாமோடைய பயிற்சியும் ப்ளஸ் வந்து அந்த யோகா பயிற்சியும் அந்த கொஞ்சம் வார்ம் அப் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜி கொடுக்குது. இதை நம்ம டெய்லியும் பண்ணக்குள்ள சூப்பராக இருக்கும். இது வந்து ஒரு ஒரு வாழ்வியல் கலை தான் அது. இதை வந்து நாளடைவில் கூட தியான பயிற்சி பண்ணினா அந்த திருச்சிற்றம்பலத்தை நோக்கி நம்ம வந்து தியான பயிற்சி பண்ண உச்சிக்கு கீழடியோ உள்நாவுக்கு மேலடியோ வைத்து விளக்குது வகை திருவான் பராபரமேன்றாங்க. ஸோ நமக்குள்ள ஒரு உயிராற்றல் இருக்குது, நமக்குள்ள ஜோதியா உயிராற்றல் இருக்குது. அந்த உயிராற்றல் நம்ம உணர ஆரம்பிச்சோம்னா நீ தியானம் பண்ண இவரு ஏசனா கூட சொல்லுவாரு, கண்ணு உள்ளவர்கள் பார்க்க கடவுது, காது உள்ளவர்கள் கேட்க கடவுதுன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணு குருடனுக்கும் உள்ள இருக்கிற ஜோதி தெரியுமா, கண்ணு உள்ளவர் நமக்கு இருக்கிற ஊனக்கண்ணா இருக்குதான், அவங்களுக்கு ஞானக்கண்ணு இருந்ததுன்னா குருடனுக்கும் உள்ள இருக்கிற ஜோதி வெளிச்சம் தெரியும்ன்றாங்க. காது உள்ளவர்கள் கேட்க கடவுனா செவிடனுக்கும் பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு நாத ஓசை கேட்கும்ன்றாங்க, ஒரு மந்திரம் கேட்கும்ன்றாங்க. அப்ப இந்த அனுபவம் வர வரைக்கும் நம்ம உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி நம்ம தியானத்துல வந்து உரைமனம் கடந்த நிலையில பழகணும். வள்ளலாருக்கு அந்த அனுபவம் எப்படி கிடைச்சுன்னு சொல்றாருன்னா, ஒரு குரல்ல சொல்றாரு, ஓதாமல் உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரமாக்கி அருட்பெருஞ்சோதின்றாரு. நான் எதையும் படிக்கல, எங்கேயும் போயிட்டு குருமார்ட்ட எதையும் கத்துக்கல, இதை நான் தவ வாழ்க்கையை வாழ்றேன். எனக்குள்ள ஒரு ஒளியை அடிச்சு அந்த ஒளியை எனக்கு ஜோதியை காமிச்சு உலக காரியங்கள் அத்தனையும் எனக்கு புரிய வச்சு, இந்த ஞான விஷயங்கள் அத்தனையும் எனக்கு புரிய வச்சு அதுக்கு என்னையே ஆதாரமா மாத்திட்டீங்க. நான் ஒரு குருவை தேடுறேன், என்னையே எனக்கு குருவா நீங்க மாத்திட்டீங்க. அப்ப இதுல செயல் எங்க இருக்குன்னா, நம்ம தேடி கத்துக்கிறதுலயோ தேடி படிக்கிறதுலயோ தேடி பாடுறதே கிடையாது, தேடி நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுல தான் இருக்குது. புரியுதா? அனுபவங்கள் தான் வந்து இந்த நமக்கு அந்த குணத்தையும் நம்ம பண்பையும் மாத்தும். இந்த வயிற்றுக்காக வாய்ஞான பேசுறதுனால 10% பிரயோஜனம் கிடையாது. அதை செயல்படுத்தி பார்த்தா மட்டும்தான் பிரயோஜனம் இருக்கும். அதனால வந்து ஒரு குண்டூசி வேணா கூட நம்ம அறிவை பயன்படுத்தி செய்யணும், கடவுள்கிட்ட வேண்டி நிற்க கூடாது. இதனாலதான் பெரியார் சொன்னாரு, நீ சிலையில கடவுளை கும்பிடாத சொன்னாரு. வல்லாரும் சிலையில வந்து உருவ வழிபாடு வேணாம்னு சொன்னது. ஏன்னா நீங்க ஒரு படிநிலையில நின்றுடுவோம், நம்ம கடவுள் ஏதோ வெளியில இருக்கிறதா நினைச்சே நம்ம நின்றுடுவோம். இது நல்ல சிந்தனையும் நல்ல செயலும் யார் உள்ளத்திலையும் யார் உடலையும் இருக்குதோ அவர்கள் தான் இறைவனுடைய என்ன சொல்றதுன்னா செயலாளர்கள் மாதிரி. அவங்க தான் இறைவனே சொல்லிடலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுக்கான நற்பண்புகளோட வாழ்றாங்கன்னு அர்த்தம். அது நாளடைவில் அது அதிகமா 10% எப்போ வருதோ அவங்களே மகன்களா மாறிடுவாங்க. பட் நம்ம ஒரு மாணவனுக்கான தகுதியை உருவாக்கிட்டாலே போதும், நம்ம வந்துடலாம், சூப்பரா வந்துடலாம். அதுவே இங்க ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். நானுமே நீ சொன்ன மாதிரி நானும் எம்ஏ போட்டேன், இதுக்கு யோகாவுக்கு வேதாத்திரியில. சூப்பரா. அப்போ என்னால ஒரு வருஷம் தான் கண்டினியூ வச்சு, 2வது வருஷம் ஆபீஸ்ல விட்டது வேலை கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. மட்டும் போனேன், ஆழியார் மட்டும் போனேன். ஆழியார் போயிட்டு இந்த இது வேதாத்திரிலாம் போயிருக்கேன்னா நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குமே, எதுவுமே தெரியாத மாதிரி என்கிட்ட கேட்டுட்டு இருக்கு. இதான் தன்னடக்கன்றது. தன்னடக்கலாம் ஒண்ணும் இல்ல, நான் எதுவுமே முழுமையா இல்ல, நீ முழுமையா இருக்க, முழுமை இல்ல. இல்ல நீங்க அதுல போயிருக்கனாலே உனக்கு அது ஈடுபாடு இருக்குன்னு இருக்கும்.
இல்லடா அதுல போயிருக்கனாலே உனக்கு அது ஈர்ப்பு தெரியும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் எங்க போய் கத்துக்கினா வேதாத்திரி மகரிஷில போயிட்டு இந்த உடல் அசைவுகள்லாம் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணேன். எப்பன்னா 2006 2007 டைம்ல